This video program is proudly presented by the Farm Innovation Solutions Media Team. வணக்கம், ஆயுபோவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாங்க இருக்கிற இடம் வடக்கு மத்திய பகுதியில அனுராதபுரம் மாவட்டத்துல. அனுராதபுரம் என்றாலே எல்லாருக்கும் தெரியும், நமது நாட்டின் பழமையான நகரம். இது மட்டும் இல்லைங்க, இலங்கையினுடைய முதலாவது ராசதானி, முதலாவது தலைநகரமும் கூட இந்த அனுராதபுரம். உலகத்தின் மரபுரிமை நகரமாக இந்த அனுராதபுர நகரத்தை யுனெஸ்கோ நிறுவனம் அங்கீகரித்திருக்கிறது. இன்னைக்கு நாங்க எபிபாமர் நிகழ்ச்சியோடு கலேன் பிதுனேவெவ என்ற இடத்திலிருந்து தாங்க இணைந்திருக்கிறோம். இங்கே உங்களுக்கு தெரியுது, இது தாங்க உருளுக்குளம். மகாசேன மன்னனால் கட்டப்பட்ட இந்த உருளுக்குளம் அனுராதபுர நகரத்துக்கு பெருமையும் அழகையும் அப்படியே கொட்டி தருதுங்க. மில்மலக் அனிமல் ப்ரோபயோட்டிக் என்பது இலங்கைக்கு மட்டுமில்லைங்க, உலகத்துக்கே, அதாவது கோழிப்பண்ணையினுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய ஊக்கத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு உற்பத்தி பொருள் தாங்க இந்த மில்மலக். கோழிப்பண்ணையில ஏற்படுகின்ற A to Z அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வுக்குன்னா அது மில்மலக் மட்டும் தாங்க. இப்போ இலங்கையில எல்லா கோழிப்பண்ணையிலையும் மில்மலக் தாங்க பாவிக்கிறாங்க. கோழிப்பண்ணையில பிரச்சனை இருக்கோ இல்லையோ, ஆனாலும் அவங்க கட்டாயமா என்ன தெரியுமா இருக்கு, இந்த மில்மலக் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மில்மலைக்கு முறைக்கு கோழிப்படை நடத்துறதுக்கு எல்லாரும் மாறிட்டாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன தெரியுமாங்க, தரமான பொருளை வழங்குறது மட்டும் இல்ல, இந்த நிறுவனருக்கு தொடர்ச்சியா இந்த வாடிக்கையாளர்களுக்கு அவங்க வழங்குற சேவை இருக்கு, தொடர்ச்சியான சேவை தாங்க முக்கியமான காரணமா இருக்கு. மில்மலுக்கு உற்பத்தி பொருளோடு கோழிப்படையை சிறப்பா நடத்துறதுக்காக அவங்களுக்கு தேவையான நவீன தொழில்நுட்ப ஆலோசனையை இலவசமா வழங்குறாங்க ஃபார்ம் இனோவேஷன் நிறுவனம். இப்ப ஃபார்ம் இனோவேஷன்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த துறையில புதுசா நுழைய இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு நல்ல செய்திங்க இது. இன்னைக்கு நாங்க பார்க்க இருப்பது கோழிப்பண்ணை தொடர்பா கூட பிரச்சனையோட ஃபார்ம் இனோவேஷனோட சேர்ந்திருந்த ஒருத்தர் தாங்க இன்னைக்கு நாங்க சந்திக்க இருப்போம். அவர் யாரு, அவருக்குள்ள பிரச்சனை என்ன, அவர்கிட்ட இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருச்சா, இதெல்லாம் தெரிஞ்சுக்க எபிபாமர் நிகழ்ச்சியோட முழுமையா இணைஞ்சிருங்க. நாம் திரு நாராயணவேலு அவர்களின் கோழிப்பண்ணைக்கு வந்திருக்கிறோம். அவர்கிட்டயே பேச்சு பார்ப்போம், அவர் மகிழ்ச்சியா இருக்கிறாரா இல்லையா என்று. இதோ திரு நாராயணவேலு அவர்களே, உங்களை தேடி உங்க கோழிப்பண்ணைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எப்படி மகிழ்ச்சியா தானே இருக்கிறீங்க? நிச்சயமா நான் ஹாப்பியா தான் இருக்கேன். சரி, அதோட சொல்லுங்களே, உங்க கோழிப்பண்ணையில இருந்த அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிருச்சா? பதில் கிடைச்சது வெற்றிகரமாக, நிச்சயமா. சரி, நீங்கள் இணைந்திருப்பது எபிபாமர் நிகழ்ச்சியோடு. இந்த நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் திரு நாராயணவேலு அவர்கள். தொடர்ந்து எபிபாமர் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள், உங்கள் சந்தேகங்களுக்கும் நிச்சயமாக விடை கிடைக்கும். இது ஃபார்ம் இனோவேஷன் வழங்கும் எபிபாமர் எபிசோட் நம்பர் 2. திரு நாராயணவேலு அவர்களே, உங்களுடைய முழு பேரை சொல்லுங்க. பேரு பிரியதர்சன நாராயணவேலு. சார், இப்ப நாங்க எந்த இடத்துல இருக்கிறோம்? நாங்க இருக்கிறது கலேபிதுனுபவ உப்புல்தனிய பிரதேசத்துல. உப்புல்தனிய பிரதேசத்துல அதோட சொல்லலாமா, இந்த கோழி பண்ணைய எத்தனாவது முறை நீங்க நடத்திட்டு வாரீங்க? 9 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்தே செஞ்சுக்கிட்டு போறேன். சரியா எத்தனாவது பேச்சுன்னு சொல்ல முடியாது. சார், எத்தனாவது பேச்சுன்னு உங்களுக்கு ஞாபகத்துல இல்ல, ஆனா அந்த மில்மலை கொடுத்த பிறகு நீங்க எத்தனாவது பேச்சாக செஞ்சுட்டு வாரீங்க? நிர்மலக்கோட சேர்ந்து சேர முதலாவது பேச்சு. நாங்கள் இப்பொழுது தயாராக இருக்கிறோம், எங்களுடைய மில்மல குடும்பத்தோடு இணைந்து கொண்டிருக்கின்ற புதிய வாடிக்கையாளர்கள் சேர்ந்து கதைப்பதற்காக. இணைந்திருங்கள், இது எபிபாமர். சரி, இந்த மில்மலக்கு பயன்படுத்தி செய்யற முதலாவது பேச்சு. இந்த மில்மலக்குள்ள நீங்க என்னத்தை எதிர்பார்த்தீங்க? நான் நிச்சயமா எதிர்பார்த்தேன், இப்ப எடுக்கிற நிறைய விட ஒரு 100 கிராம் கூட எடுக்கிறதுக்கு தான் எதிர்பார்த்தேன். அதாவது உங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பா இருந்துச்சு, இவ்வளவு நாள் கோழிப்படையில் எடுத்த நிறைய விட கொஞ்சமாவது வெயிட்ட கூட்டிக்கணும், அப்படித்தானே? இந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு நிர்மலாக்கோட. சரி, இந்த ஒரு எதிர்பார்த்த அந்த வெயிட்ட எடுத்தாரா இல்லையாங்கிறத நாங்க தொடர்ச்சியா பேசுவோம். அதுக்கு முன்னுக்கு இந்த பெட்சுக்கு நீங்க எத்தனை கோழி குஞ்சுகளை இன்புட் பண்ணீங்க? நான் இப்ப 3000 கோழி குஞ்சுகள் போட்டிருக்கிறேன். இந்த பாம்புல 3000 கோழி குஞ்சுகள். 3000 கோழி குஞ்சுகள். சரி, அதோட சொல்லுங்க, இந்த கோழி குஞ்சுகளுக்கு இன்னைக்கு எத்தனை நாட்கள்? இன்னையோட 36 நாள் ஆகுது. 36 நாள் ஆகுது இல்லையா? அப்படின்னா இப்ப ஏத்துறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க? ஆமா, இன்னைக்கு கட்டாயமா ஏத்துறோம்.
அப்ப நீங்க பெரிய லாபம் எடுக்க போறீங்க. எதிர்பார்ப்போட இருக்கிறேன். அதுதான் உங்க முகத்துல இவ்வளவு சந்தோஷத்துக்கான காரணம் இல்லையா? நிச்சயமா. சரி திரு நாராயணமல்ல அவர்களே, 9 வருஷம் கோழிப்பண்ணை நடத்துறது ஒரு பெரிய காலம் இல்லையா? இந்த காலத்துல அந்த 9 வருஷத்துல நீங்க முகம் கொடுத்த அந்த பிரச்சனை நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறேன். எனக்கு இந்த பெரிய பிரச்சனை தான் பாம்புல இருக்கிற துர்நாற்றம். அது மட்டும் இல்லாம நோய் ஆகிருச்சுன்னா மருந்து கொடுத்து தான் குணப்படுத்தணும். அதனால ரொம்ப செலவாகும். அதோட ஒவ்வொரு பிரச்சனையும் 25-30 கோழிகள் கால் உடைஞ்சு தான் நிச்சயமா இருக்கும். இதுதான் உங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனை இல்லையா? அதுதான் ரொம்பவே இருக்க பிரச்சனை. சரி திரு நாராயணமல்ல அவர்களே, நீங்க சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் நில்மலக்குல இருந்து தீர்வு கிடைச்சிருச்சா? 9 வருஷமா நான் செஞ்சுக்கிட்டு வரையில கோழிகளுக்கு கால் உடைகிறது, மற்றது எல்லா பிரச்சனைகள், சளி பிரச்சனை, இப்படி பல்வேறுபட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த நில்மலக்கு வந்த பிறகு எனக்கு நல்ல ஒரு பதில் கிடைச்சிருச்சு. இதுக்கு முன்னுக்கு நீங்க இதுக்கெல்லாம் தனித்தனியா செலவழிக்கணும் இல்லையா? முன்னையெல்லாம் இதுக்கு தனித்தனியா செலவழிச்சுக்கிட்டு இருக்கணும். இப்ப இந்த நில்மலக்கு வந்த பிறகு நான் எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரே ஒரு ப்ராடக்டை எல்லா விஷயத்தையும் நான் தீர்வு கண்டுக்கிட்டேன். சரி, இதை நாங்க இந்த நிறுவனத்துல இருந்து வந்து கேட்கறவங்கள சொல்றீங்களா இல்லாட்டி உண்மைக்குமே சொல்றீங்களா? உண்மைக்குமே எனக்கு கிடைச்ச அந்த அனுபவத்துல நான் சொல்றேன். உங்க அனுபவத்துல சொல்றீங்க. சரி, இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் நினைக்கணும், அதாவது உங்களுக்கு காசை கொடுத்துதான் இதை சொல்ல வைக்கிறோம், இதெல்லாம் ஒரு பொய்யான கதை, கட்டுக்கதை அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? உண்மைக்குமே எனக்கு கிடைச்ச அந்த அனுபவத்துல நான் சொல்றேன். இதை சாதாரணமா நெல்மலக்க கொடுக்கறது மட்டும் பத்தாது, அவங்க சொல்ற விஷயங்களையும் நாங்க செய்யணும். சோம்பேறித்தனத்துல இருந்து அந்த காரியங்களை செய்ய முடியாது. அதுக்கு நல்ல முயற்சி தேவை. முயற்சி பண்ணணும். அதோட இந்த நெல்மலை கொடுத்து அந்த நிறுவனத்துல சொல்லப்படுற அத்தனை ஆலோசனைகளும் பின்பற்றணும் இல்லையா? பின்பற்றணும். அப்பதான் இதுல ஒரு நல்ல ரிசல்ட்ஸை நாங்க பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? நிச்சயமாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். அதாவது நெல்மலை கொடுத்த மட்டும் கோழி வளருமா? கோழி வளராது. கோழியை நாங்க தான் வளர்க்கணும். ஆகவே இந்த நில்மலை கொடுத்த பிறகு இந்த நிறுவனத்தில் கொடுக்கிற எங்களால தரப்படுற இந்த ஆலோசனைகளை பின்பற்றி நில்மலைக்கு முறைக்கேற்ப நீங்க கோழியை வளர்த்தீங்கன்னு உங்களுக்கு சக்சஸ் ஆன நிச்சயமா நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று கிடைக்கும். இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சில வேளைகளை சந்தேகம் ஏற்படலாம். அப்படி சந்தேகம் ஏற்படுறதுக்கு, அதாவது உங்க சந்தேகம் தீர்த்து கொள்றதுக்கு ஒரு ரோல் மாடலா, ஒரு முன்மாதிரியா நீங்க திரு நாராயணமல்ல அவர்களை பின்பற்றலாம். அவரோட நீங்க தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற எல்லா சந்தேகங்களையும் நீங்க தீர்த்து கொள்ளலாம். இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றதே அவரோட அனுமதியோட தான். திரும்ப ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்குங்க. அதாவது நில்மலை கொடுத்த காரணத்துக்காக கோழி வளருமா? வளராதே. அந்த நிறுவனத்தில் வழங்கப்படுகின்ற ஆலோசனைகளை கேட்டு அதற்கேற்ற பின்பற்றி நில்மலைக்கு முறைக்கேற்ற கோழியை வளர்த்தோன்னு வைங்களே, நிச்சயமா சொல்ற முறையில அந்த கோழி நல்லாவே வளரும். நீங்க சொல்லுங்க, எங்களுடைய நிறுவனத்திலிருந்து இந்த ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைச்சிச்சா? இந்த ஆலோசனைகள் உங்களுக்கு எந்த வகையில பயன்பட்டுச்சு? நல்ல பிரயோசனமா இருந்துச்சு. இவ்வளவு நாள் எவ்வளவோ தெரியாத விஷயம் எல்லாத்துக்குமே தெரிகிற விஷயம், அவ்வளவு விஷயத்த தெரிஞ்சக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு தானே. 9 வருஷமா நான் செஞ்சுக்கிட்டு வரேனே, இதுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கேன், அதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வா எனக்கு ஆலோசனை கிடைச்சிச்சு. இது எனக்கு ரொம்ப பிரயோசனமா இருந்துச்சு. ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த விஷயத்த சீக்கிரமா செய்யறதுக்கு எனக்கு காலம் பத்தாம போயிருச்சு. இந்த பேச்சுக்கு அப்படி நடந்திருந்தா பெரிய லாபத்தை பெற்றிருக்கலாம். அடுத்த முறை பேச்சுல நான் இதை விட வெயிட்ட கூட்டி காட்டுவேன். அந்த டாக்கெட்டோட தான் இந்த பேச்சை இப்ப நிறைவுக்கு கொண்டு வர்றாரு. அதே டாக்கெட்டோட தான் அடுத்த பேச்சையும் ஆரம்பிக்க இருக்கிறாரு. அதோட இவர் சொல்றாரு, 9 வருஷம் இந்த ஃபீல்டுல இருந்தாலும், அதாவது இன்னும் இது தொடர்பா படிக்கணும், படிச்சுக்கொள்ளணும் அப்படின்ட்டு. இதுதான் என்ன சொல்றோம்னு கேட்டா, இது தொடர்பா படிக்க இருக்கவங்க பாம் இனோவேஷன்ல கேட்டு இவர் போலவே நீங்க ஃபியூச்சர்ல நல்ல ஒரு இலக்கை அடைய முடியும்னு நான் நம்பிக்கை தெரிவிக்கிறேன். அத்துடன் காணப்பட்ட இன்னொரு விஷயம்தான், உங்களுடைய பீடிங் சார்ட்டை நாங்க பரிசீலிக்கின்ற பொழுது இந்த கோழிகளின் தினசரி நிறை இருக்குதானே, இது கிராம் 106 இருந்து ஒரு பொழுதில் கிராம் 60 குறைந்தது. இதற்கான காரணத்தை நீங்கள் இனங்கண்டீங்களா? அப்படி இனங்கண்ட காரணத்தை அந்த நிறுவனத்துக்கு நீங்க அறிவிச்சீங்களா? அதற்கேற்ற உங்களுக்கு நவீன தொழில்நுட்ப ஆலோசனை நிறுவனத்திலிருந்து கிடைத்ததா? எனக்கு கிடைச்சது. நிறைய குறையறதுக்கு காரணம் இந்த கோழிகள் சாப்பிடாம இருந்தது தான். நான் இப்படியே தொடர்ச்சியா 2-3 நாள் பார்த்தேன், ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. அதுக்கு பிறகு நான் நிறுவனத்துக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னேன். அவங்க இதுக்கான ஏன் இப்படி நடக்குதுங்கிற விஷயத்த அங்கிருந்து எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. அதை நான் பின்பற்றினேன். அதுக்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. நீங்க நினைச்சீங்கன்னா, விரும்புனீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கும் இந்த விஷயத்த நீங்க சொல்லலாம். எனக்கு சீனி, உப்பு, ஆப்பசோடா, வினாகிரி இந்த 4ஐயும் அப்படியே மிக்ஸ் பண்ணி மில்மலக்கோட கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு நிறைய மாற்றம் ஏற்பட்டுச்சா? வெயிட் எப்படி கூடுனுச்சா? அதுக்கு பிறகு மாற்றம் ஒன்று அடைஞ்சி
அதோட நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு. அப்படி என்றால் அவங்க கொடுத்த அந்த ஆலோசனை அடுத்து அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் அந்த வாடிக்கையாளருக்கு எங்களுடைய நிறுவனத்துல சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, அதாவது உங்களுடைய கோழிப்பண்ணை தொடர்பான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்றதுக்காக நீங்க தொடர்பு கொள்ள 4 நாளைக்கு ஒரு முறையாவது தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அது எப்படின்னு கேட்டா, அதாவது இந்த மில்மலக் உங்களுக்கு வழங்குறது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அதாவது ஒரு கண்காணிப்பு, பரிசீலனை, கண்காணிப்பு, அவதானிப்புகளை மேற்கொள்றது இந்த நிறுவனத்துடைய வேலையாக காணப்படுகிறது. ஏனென்று கேட்டால், அதாவது ஒவ்வொரு பிரதேசத்துக்கும், அதாவது காலநிலை மாற்றம் என்பது ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் கோழிப்பண்ணை ஒவ்வொரு பிரதேசத்துக்குமான காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றது. ஆகவே நீங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது அந்த காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு கோழிப்பண்ணைக்கு தொடர்பான விஷயங்களை நாங்கள் பரிசீலனை செய்து அதற்கான விடயங்களை நாங்கள் மேற்கொள்ள வாய்ப்பாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இது முக்கியமான உங்களுக்கு வச்சுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரணம். சாதாரணமா 1000 கோழிகள் உள்ள ஒரு கோழிப்பண்ணை எடுத்துக்கிட்டோம்னா 50 கிலோ அடங்கிய ஒரு மூட்டை, கோழி மூட்டை 70 கொடுக்க வேண்டும். இதை நாங்க கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு கோழி சாதாரணமா 3.5 கிலோ தீனியை சாப்பிடும். இந்த அளவு கோழி தீனியை ஒவ்வொரு கோழியும் சாப்பிட்டாலும் பொதுவா நாட்டில் உள்ள எல்லா கோழிப்பண்ணையில எடுத்து பார்த்தோம்னாலும் அந்த கோழியினுடைய நிறை எவ்வளவு தெரியுமா இருக்கு? 1.800 இல்லாட்டி 1.900 இவ்வளவு தான். இவ்வளவு சாப்பிட்டாலும் பொதுவான கோழிப்பண்ணையில் உள்ள கோழி விட்டு நிறை எவ்வளவு தெரியுமா? 1.800, 1.900. ஆனா சாதாரணமா சில கோழிப்பண்ணையில் உள்ள உரிமையாளர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? அவங்களுடைய கோழியினுடைய நிறை 2.200 இருந்தா போதும்னு சொல்றாங்க. நாராமல் அவர்களே, 2.200 போதுன்னு சொல்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்ல வேண்டியது 2.200 போய் சந்தோஷப்படாதீங்க. ஏன்னு கேட்டா, நான் 2.300 மேல எடுக்கிற ஒரு பாமர். எனக்கு வேண்டியது இந்த 2.300 தாண்டி போகணும். அதுக்காகத்தான் நான் இந்த மில்மலக்கு மாறினேன்னு சொன்னா யூடியூப்ல தான் நான் பார்த்தேன். பார்த்ததுக்கு என்ன, ஒரே அடியா நான் மாறி இல்லை. எவ்வளவு காலமாக இதை பத்தி நீங்க தேடினீங்க? 3 மாசம் தொடர்ச்சியா இது சம்பந்தமா நான் தேடி பார்த்தேன். தெரிஞ்சுக்கிட்டதுக்காக இதை நீங்க கொடுக்கல. இது உண்மையா பொய்யா அப்படின்னு தேடி பார்த்து தான் நீங்க இதை கொடுத்தீங்க. சரி, அந்த தேடின முறையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது தொடர்பா வீடியோ கொஞ்சம் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ சில போன் நம்பரையும் போட்டிருந்தாங்க. எந்த பாம்பை பத்தி நீங்க சொல்றீங்க? புத்தளம் பாம்புல. புத்தளம் பாம்புல. ஆமா, எங்க திரு இருப்பானுடைய பாம்புல தானே. நான் பேசி விஷயத்தை பெற்றுக்கிட்டேன். அதுக்கு பிறகுதான் நான் தீர்மானிச்சேன் நிர்மலுக்கு கொடுக்கணும்னு. நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதுக்கு பிறகுதான் நான் தீர்மானிச்சேன் இந்த மில்மலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. சரி, நீங்க எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டா, இப்ப எடுக்கிறத விட 100 கிராம் கூட இருந்தா போதும், அப்படித்தானே? எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்துச்சு? 100 கிராம் வந்தா போதும். 100 கிராம் வந்தா இந்த மில்மலுக்கு செலவையும் அப்படியே கொடுத்துட்டு எனக்கு ஒரு நல்ல லாபத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். உங்க உழைப்புக்கு ஏற்ற சமமான லாபமும் வரும். நான் நினைச்சேன் எனக்கு 100 கிராம் வந்தா போதும் அப்படின்னு தான். ஆனா இப்ப பாம்புல பார்த்தா 3.5 கிலோவுக்கும் மேல கிலோ கோழி இருக்கு. திரு நாராமல் அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு 100 கிராம கூட்டிக்கிட்டா போதும், அப்படிதான் இருந்துச்சு. இந்த மில்மலை கொடுத்த பிறகு திடீர்னு அவர் கோழிப்பண்ணையில பாக்குறாரு 3.5 கிலோவுக்கு மேல கோழி இருந்தது அவர் சொல்றாரு. அதுதான் நாங்க சொல்றோம், மில்மலை கொடுங்க, நிறையும் கூடும், பணமும் பெருகும். பொதுவா எங்க கோழி பண்ணைகளுடைய உரிமையாளர்கள் எதிர்நோக்கிற பெரிய பிரச்சனை தான் இந்த கொடுக்கிற தீனி அளவுக்கு கோழிகளுடைய வெயிட் இல்லாத. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, கொடுக்கிற தீனி ஜீரணமாகிறது குறைவா இருக்கிறது. இதனால அவங்களுக்கு நல்ல லாபத்தை தேட முடியாது. இதுக்கு நிரந்தர தீர்வாதான் ஃபார்ம் இன்னோவேஷன் நிறுவனம் நில்மலக்க அறிமுகப்படுத்தி இருக்கு. இப்ப உள்ள கோழி பண்ணை உரிமையாளர்கள் இருக்க பெரிய நினைப்பு என்ன தெரியுமா? அதாவது எங்க நிறுவனத்துக்கு கால் பண்ணிட்டு எங்க கிட்ட மில்மலக்க வாங்கிட்டு இப்ப மில்மலக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களே அந்த உரிமையாளர்கிட்ட அவங்க கிட்ட ஐடியா வாங்கி இந்த மில்மலக்க இவங்க கோழிகளுக்கு கொடுத்தா அந்த உரிமையாளர்கள் எடுக்கிற கோழி விட்டு வெயிட்ட நாங்களும் எடுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அது சாத்தியமாகுமா? உண்மைக்கு சொன்னா முடியாது. ஃபார்ம் இன்னோவேஷன் நிறுவனத்துல எங்களுக்கு புரூடிங்ல இருந்து பினிஷிங்க வச்சு ஆலோசனையை தொடர்ச்சியா வழங்குவாங்க. அது நாங்க தொடர்ச்சியா பின்பற்றினாதான் இது முடியும். கோழி குஞ்சுகளை போட்டையில இருந்து ஏத்தர வச்சு இவங்க ஆலோசனை கொடுப்பாங்க. இந்த ஆலோசனை நம்ம பின்பற்றணும் வைங்களேன், லாபம் சுவர் தான். அதாவது மில்மலுக்கும் ஆலோசனையும் 2 இல்ல 1. நிச்சயமா இந்த விஷயத்தையே வேறு விதமா கேட்டு பார்ப்போம். சில பேர் நினைக்கிறாங்க எங்க நிறுவனத்துல மில்மலக்கு வாங்காம தொழில்நுட்ப ஆலோசனையை மட்டும் பெற்றுக்கிட்டா போதும், இவங்க விட்டு எதிர்பார்த்த லாபத்தை அடையலாம்னு. அது உண்மையா? நான் நினைக்கிறேன் முடியாத காரியம். நிர்மலக் ஆலோசனை 2ஐயும் ஒன்னா கொண்டு போனாதான் வெற்றி அடைய முடியும். ஆகவே இவங்களுக்கு முன்னுக்கு சொன்ன விஷயமே தான் சொல்லணும். நிச்சயமா மில்மலுக்கும் ஆலோசனையும்
2 இல்ல 1. அத்துடன் அடுத்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, மில்மலக் வாங்கின பிறகு எங்கட நிறுவனத்துல உங்களுக்காக வழங்கப்படுகின்ற இலவச தொழில்நுட்ப ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கொள்வது மிக மிக முக்கியமானது. அது மட்டும் இல்லைங்க, ஆர்வத்தோடு அர்ப்பணிப்போடு இந்த விஷயத்துல நீங்க கடமையாற்றணுங்கிறது மிக அவசியமானது. பொதுவாக எங்ககிட்ட இந்த மில்மலக் வாங்கின பிறகு நாங்க என்ன செய்வோம்னு கேட்டா, அதாவது அந்த கோழிப்பண்ணை உரிமையாளர்களுக்கு தேவையான ஆலோசனை ஐடியாஸ் எல்லாம் இலவசமா கொடுப்போம். இந்த மில்மலக் முறைக்கு அமைய அந்த கோழிப்பண்ணை நடைபெறுகிறதா என்பது நாங்க என்ன செய்வோம்னு கேட்டா, மேற்பார்வை கண்காணிப்பு செய்வோம். திரு நாரம்பல அவர்களே, உங்களுக்கு இந்த மாதிரியான மேற்பார்வை ஆலோசனை நடைபெற்றதை அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? புருடைங் காலத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் இந்த கோழிகளை பத்தி டீட்டெயில்ஸ் எடுப்பாங்க. எந்த முறையில நீங்க அதை கொடுத்தீங்க? வீடியோஸ் மூலமா இல்லாட்டி எழுத்து மூலமாவா? எங்களுக்கு இருக்கு குரூப் ஒன்று, குரூப்னா அந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் போட சொல்லுவாங்க. சில வேளை வீடியோ கிளிப் எல்லாம் கேட்பாங்க. கோழிகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா வீடியோ கிளிப் எல்லாம் அனுப்ப சொல்லுவாங்க, அனுப்பணும். அதுவும் இல்லாம சில டைம்ல டாக்டர் நம்பர் இருக்கு, பிரைவேட் நம்பர். அந்த நம்பர் எடுத்து அவர்கிட்ட விஷயத்த சொன்னா அவர் எங்களுக்கு தகவல் எல்லாம் சொல்லுவாரு. நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்ல பகிர்ற தகவல் விஷயம் என்ன? மறக்காம குரூப்ல போடணும். இந்த கோழி விட்டு நிற கோழி சாப்பிட்ற சாப்பாடு அளவு, அது கோழி விட்டு நாள் கணக்கு, அது மட்டும் கோழிகளுக்கு ஏதாவது நோய் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது மட்டும் இல்லாம இறப்பு வீதம், இதுகளை மறக்காம கட்டாயமா போடணும். அப்ப எங்களுடைய நிறுவனத்துல உங்களுக்கு அது தொடர்பான முறையான வழிகாட்டல் சொல்லி கொடுத்திருக்காங்க தானே? ஆமா, எங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. நாங்க போடுற தகவல்ல இருந்து இந்த கோழி விட்டு பாரம் எல்லாம் குறைஞ்சிருந்துச்சுன்னா அவங்க அங்க இருந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அந்த பாரத்தை வெயிட்ட கூட்டிக்கிறதுக்காக ஆலோசனை சொல்லுவாங்க. நீங்க தகவலை அனுப்பின பிறகு நீங்க கால் பண்ணி சொல்லாட்டியுமே அங்க இருந்து நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு கால் பண்ணி இந்த விவரத்தை பத்தி கேட்பாங்க இல்லையா? தொலைபேசி மூலம் நாங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க அங்க இருந்து சொல்லுவாங்க எங்களுக்கு. இதன் மூலம் உங்களுக்கு தெரியுமா இருக்கும், அதாவது எங்களுடைய நிறுவனம் வாடிக்கையாளர்கள் எவ்வாறான சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றதை பற்றி எங்களுடைய வாடிக்கையாளர் தொடர்பா நாங்க எப்போதுமே அவதானிச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, எங்க கிட்ட வாடிக்கையாளர்கள் கொள்வனவு செய்த அந்த பொருளை வச்சு அவங்க நல்ல ஒரு லாபத்தை அடையணுங்கிறதுல நாங்க தொடர்ச்சியா கரிசனையோட பார்த்துக்கிட்டே இருப்போம். குறித்த பலனை எங்களுடைய வாடிக்கையாளர் அடையவில்லை என்றால் நாங்க சக்சஸ்ஃபுல் கம்பெனி இல்லை என்று தான் நினைக்கிறோம். ஆகவே எங்களுடைய நோக்கமே அவங்க சக்சஸ்ஃபுல் அடைகிறது தான். நீங்க உங்க கோழிகளுக்கு கொடுக்கிறது மேஸ்பீட், அதாவது தூளாக்கப்பட்ட உணவு. இந்த கட்டியான உணவை விட தூளாக்கப்பட்ட உணவை கோழிகளுக்கு சாப்பிடுறது சரியான கஷ்டம். அதுக்காக எங்கட நிறுவனத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்றிருக்கிறீர்கள். கட்டியான உணவை விட இந்த தூளான உணவை கோழிகளுக்கு சாப்பிடுறது கஷ்டம். நிறுவனத்துல சொன்னாங்க என்னை இந்த கட்டியான உணவுகளுக்கு மாத்திக்கணும். இந்த கோழிப்பண்ணைக்குள்ள நுழையும் போதே இந்த கோழிப்பண்ணைக்கு மேலதிகமா ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். அதுதான் இந்த கோழிப்பண்ணையை சுத்தி இருக்கிற பழத்தோட்டம். திரு நாரம்பல அவர்களே, இந்த கோழிப்பண்ணையை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? நான் இதுக்கு முன்னுக்கு மெக்கானிக் துறையில தான் இருந்தேன். கொரோனா வந்த பிறகு அதுக்கு பிறகு நான் முழுமையாவே பாம்புல இணைஞ்சிட்டேன். பாம்புல இணைஞ்ச பிறகு இதுக்கு முன்னுக்கு நான் என்ன செஞ்சேன்னு கேட்டு ஆக்களை போட்டு தான் அந்த பாம்பை நான் செஞ்சுக்கிட்டு போனேன். கொரோனா காலத்துல நான் முழுமையா இதுல இணைஞ்சிட்டேன். முழுமையாக நீங்க இதுக்குள்ள இணைஞ்சிட்டீங்க. அதுக்கு பிறகு நேரம் கிடைக்கிற நேரம்ல என்ன செய்வேன்னு கேட்டா, அந்த விவசாய நடவடிக்கையில நான் என்ன ஈடுபட்டேன். விவசாயம் செய்வது, அதோட வாழைப்பழம், பப்பாசி பழம், மாம்பழம், இப்படியான பல வகையில என் தோட்டத்துல இருக்கு. இதுல எனக்கு மேலதிகமான ஒரு வருமானமும் வந்துகிட்டு இருக்கு. பேருக்கு இல்ல, உண்மைக்குமே நீங்க ஒரு விவசாயி தான். நிச்சயமா. முன்னுக்கு இருந்த துறையோட இந்த துறையில எப்படி லாபத்தை பெற்றுக்கொள்ள கூடியதா இருக்கா? அந்த துறையோட இந்த துறையில ஒப்பிடையில என்ன வேறுபாடு இருக்கிறது? முன்ன வேலை செஞ்ச துறையை விட இது சரியான சுதந்திரம். அதோட இதுல பொறுப்பெல்லாம் குறைவு தானே. இது உங்களுக்கே சொந்தமான ஒரு வியாபாரம். அது இன்னொரு ஆளுக்கு கீழே தானே நீங்க வேலை செஞ்சீங்க இல்லையா? அதுல உங்களுக்கு கிடைச்ச சம்பளமும் கொஞ்சம் தான். நிச்சயமா. அதனால தான் இப்ப நான் அதுல இருந்து மாறி கோழி பண்ணையை ஒண்ணு போட்டுக்கிட்டு விவசாயத்தையும் செஞ்சுக்கிட்டு நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். சுதந்திரமா இருக்கீங்க, சுதந்திரமான விவசாயி. நிச்சயமா. அதோடய சொல்லுங்க, இந்த கோழி பண்ணையில நேரத்தை செலவழிக்கின்ற போது இந்த கோழி பண்ணைக்காக நீங்க எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு செலவழிப்பீங்க? முன்ன மாதிரி இல்ல, மில்மலை கூட சேர்ந்த பிறகு எனக்கு இப்ப நேரம் என்ன ஆகுது, மிச்சமாயிருச்சு. அப்படித்தான் சொல்றேன். அந்த மிச்சமான நேரத்துல நான் விவசாய நடவடிக்கையிலையும் என்ன சரி ஈடுபடுறேன். அது மட்டும் இல்லாம பாருங்க, முன்னே நான் அந்த ரேக்க பண்றது எந்த நாளும் பண்ணணும். இப்ப 10 நாளைக்கு ஒரு முறை பண்ணாதே போறோமே, நேரம் நிச்சயமா இருக்கு இப்ப. அதாவது நீங்க சொல்ல வர்றீங்க நிர்மலாக்கு இந்த துறைக்கு ரொம்பவே நல்லோம். நிச்சயமா. அதோட எங்களோட நிகழ்ச்சியும் அப்படித்தானே, ஹாப்பி பாமர் தானே. அந்த ஹாப்பி பாமர் நிகழ்ச்சிக்கு உதாரணமா திரு நாராம்பல அவர்களை தான் சொல்ல முடியும். அவரே சொல்றாரு தானே, அவருடைய சந்தோஷத்துக்கு
முக்கிய காரணம் நெல்மலக்கு அப்படின்னு. உங்களுடைய கோழி பண்ணையில் எத்தனை கோழிகள் இருக்கு? கோழி 3000 கோழிகள் இருக்கு. சாதாரணமா கோழி பண்ணையை எடுத்துக்கையில கோழிகள் கிரேட் ஆகின்ற பொழுது சமமான ஒரு நிறைய பேணிக்கொள்ள முடியாது. அது மட்டுமே இல்லாம யூனிஃபார்மிட்டியும் எங்களுக்கு தொடர்ச்சியா பேண முடியாம போகும். இதன் காரணமாக என்ன நடக்கும்னு கேட்டா எவரேஜான நிறைவுன்னு எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாமல் போகும். இதன் போது எங்களுடைய நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்த ஆலோசனை என்ன, அதன் மூலம் நீங்கள் அடைந்த நன்மை என்ன? ஆலோசனைகள் வந்து எனக்கு நிறைய கிடைச்சிச்சு. ஆனா எனக்கு இந்த கால அடிப்படையில் எனக்கு அடிப்படை வசதிகள் இருக்கிற அதை பொறுத்து எனக்கு செய்ய முடியாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து 2 கூடு வச்சிருக்கேன் நானு. இந்த 2 கூட்டுல ஒரு கூட்டுல நிறை கூடிய கோழிகளை என்ன செய்வேன், ஒரு கூட்டுல போடுவேன். நிறை குறைஞ்ச அந்த கோழிகளை ஒரு கூட்டுல போடுவேன். இதனால தான் எனக்கு ஒரு கூட்டுல நிறை கூடிய கோழிகளையும் நிறை குறைந்த கோழிகளை வந்து ஒரு கூட்டுலையும் வச்சிருக்க முடியுது. இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்காக எங்களுடைய நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு கிடைச்ச ஆலோசனை என்னன்னு சொல்ல முடியுமா? எனக்கு கிடைச்ச ஆலோசனை தான் அந்த 100 கோழியா பிரிச்சு ஃபார்ம்ல தனித்தனியா அப்படியே பிரிச்சு வைக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒவ்வொரு 100 கோழி இருக்குதானே, 100 கோழிக்கும் குறைஞ்சபட்சம் 5 சாப்பாடு பக்கெட்டாவது அதுக்கு தனியா வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த சாப்பாடு கொடுக்கறத விட தண்ணியும் அப்படித்தான் கொடுக்கணும். என்கிட்ட 5 பக்கெட்லயாவது கொடுக்கணும். என்கிட்ட இருக்கிறது வந்து ஒட்டோ நிப்பல் சிஸ்டம் தானே இருக்கு. அப்ப அதுல தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதையும் மேலதிகமா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, மேலதிகமா 2 பக்கெட் வைக்க சொன்னாங்க தண்ணி. என்கிட்ட இந்த முறை எனக்கு அது செய்ய முடியாம போயிடுச்சு. நான் அடுத்த முறை செய்யலான்னு நினைச்சிருக்கேன். நான் அதோட நான் நினைக்கிறேன் அடுத்த முறை நிச்சயமா இந்த முறை எடுக்கிற லாபத்தை விட அடுத்த முறை ஒரு நல்ல லாபத்தை நான் எடுப்பேன் அப்படின்னு. சரி, இப்ப இதை 100 விதம் செய்ய முடியாம போயிருச்சு. ஆனா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அடுத்த முறை இதை எப்படியாவது நல்லா செய்யணும்னு. நீங்க சொன்னீங்க இந்த கோழிகளை ஆண் பெண் அப்படின்னு தனியா பிரிச்சதா சொன்னீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படி பிரிச்சு வச்சேன்னு கேட்டா, ஆண் கோழிகளை தனியாவும் பெண் கோழிகளை தனியாவும் தான் நான் பிரிச்சு வச்சேன். சரியா? இப்ப டாக்டர் என்ன சொன்னார்னு கேட்டா, நிறை கூடிய கோழி இருக்குதானே அதை தனியாவும், நிறை குறைந்த கோழி இருக்கு அதை தனியாவும் பிரிச்சு வைக்க சொன்னாரு. அந்த தொழில்நுட்ப ஆலோசனையும் கிடைச்சது வந்து எங்களுடைய நிறுவனத்துல இருந்து தான். இதுக்கு முன்னுக்கு நீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு இருக்கலையே? இதுக்கு முன்னுக்கு இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சிருக்கல. ஆண் கோழி போயிட்டு தான் இந்த பெண் கோழியை தாக்கி சாப்பிடும்னு நினைச்சோம். ஆனா அது உண்மை இல்ல. இந்த பெரிய கோழி போயிட்டு தான் சின்ன கோழியை தாக்கும். இது தனி உண்மை. அதுக்காகத்தான் அப்ப 100 பிரிச்சுன்னா பெரிய கோழியை தனியாவும் சின்ன கோழியை தனியாவும் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த பிரச்சனை இல்ல. பெரிய கோழி தானே சின்ன கோழியை தாக்கும், கொண்டு போய் தாக்கும். இப்ப சின்ன கோழி எல்லாம் தனியா சாப்பிட்டுக்கும், பெரிய கோழி எல்லாம் என்ன செய்யும், அது பாட்டுக்கு அது சாப்பிட்டுக்கும், எதுவும் தாக்காது. இந்த சொல்லப்பட்ட ஆலோசனையில உண்மை இருக்கா? அதை விட இதுல ஒரு பிரதிபலனும் இருக்கா? நிச்சயமா இந்த முறை இந்த 100% வந்து இந்த ஆலோசனைகளை பின்பற்ற முடியாம போயிருச்சு. இப்ப நல்ல ஒரு பிரதிபலன் நீங்க அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் 100% அதை பெற முடியாம போறதுக்கான காரணம் வந்து இவங்க சொன்ன ஆலோசனைகள் நீங்க சரிவர 100% இன்னும் செய்ய தொடங்கல அப்படிங்கிறது தான். அந்த காரணத்துல தான். அதோட தற்போது இந்த கோழிகளுடைய நிறை வந்து எப்படி இருக்கு? நான் நினைக்கிற அளவுல இந்த முறை எப்படியும் 200-300க்கு மேல தாண்டி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்களே நிறுத்து பார்த்த அளவுக்கு கொடுக்க போற டைம்ல இந்த கோழிகள்லாம் 2450க்கு மேல தான் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட்ல நினைச்சது என்ன? இப்ப இருக்கிறத விட ஒரு 100 கிராம் அதிகரிச்சிருந்தா போதும். ஆனா இப்ப இருக்க ரிசல்ட்ஸ் வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல வெயிட் ஒன்று கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அந்திக்கு நான் நினைச்ச டாக்கெட்டை அடைஞ்சிருவேன்னு விசுவாசமா இருக்கு. அப்ப நீங்க எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமா லாபம் கிடைக்க போகுதுன்னு தான் நீங்க இப்படி ஒரு சந்தோஷமா இருக்கீங்க. நிச்சயமா. அதாவது உண்மைக்குமே நீங்க ஒரு எப்பி மாமர். நிச்சயமா எப்படியா தான் இருக்கு. எங்களுடைய நிகழ்ச்சி அந்த பேருக்கு போலவே எங்களுடைய நாராமல அவர்களும் ஹாப்பியா தான் இருக்கார். இதுக்கு பிரதான காரணம் மேல்மலக். சரி, இப்ப நாங்க திரு நாராமல அவர்கள் சொல்ற மாதிரியே இந்த கோழி ஃபார்ம்ல அந்த கோழிகளோட நிறை அவர் சொல்ற மாதிரியே இருக்கான்னு நிறுத்து பார்த்துருவோம்.
இது நீங்க பார்க்கையில உங்களுக்கு விளங்குமா இருக்கும். இந்த கோழிப்பண்ணை வந்து மிக குறைந்த அளவான உயரத்துல தான் கட்டப்பட்டிருக்கு. அதோட இந்த கோழிப்பண்ணை எடுத்துக்கிட்டா இருக்க வேண்டிய அளவுல கட்டப்படல. சூரிய கதிர்வீச்சின் காரணமாக ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்து கூடி மரண வீதமும் அதிகரிக்கும். திரு நாரம்பல் அவர்களே, நீங்கள் இந்த பிரச்சனைக்கு வந்து முகம் கொடுத்தீங்களா? அதோடு மரண வீதம் இந்த பாம்புல எப்படி? இதுவரைக்கும் 3000 கோடியில ஒரு 68 கோடிகள் இறந்திருக்கு. 3000க்கு 68 கோழிகள் இறந்திருக்கு இல்லையா? இந்த மில்மலை கொடுத்த பிறகு இதுல இருந்து வருத பிரச்சனை, அந்த பிரச்சனைகள் உண்மைக்குமே குறைஞ்சிருக்கிறதா சொல்லணும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா அந்த மில்மலை கொடுத்தது தான் உண்மைக்குமே முக்கிய காரணமா சொல்ல முடியும். ஆகவே மின்மலக்கு என்பது சூரிய கதிர்வீச்சின் மூலம் ஏற்படுகின்ற ஹீட் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த சக்தியும் குணமும் இதற்கு உண்டு. ஆகவே இந்த குணத்தால் ஹீட் ஸ்ட்ரெஸ் குறைவடைந்து மரண வீதமும் குறைவடைந்து கோழிகளுடைய நிறை அதிகரித்து கோழிகளுடைய பெருக்கமும் அதிகரித்து நல்ல ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை மில்மலக் பெற்று தருகிறது. சாதாரணமா இந்த அமைப்புல ஒரு கோழிப்பண்ணை காணப்படுகின்றதா? அப்படி காணப்படும் இடத்து அங்கு நிச்சயமாக பிரச்சனை இருக்கும். இதன் மூலம் அதாவது சூரிய கதிர்களால் ஏற்படுகின்ற அந்த பிரச்சனை இங்கே அதிகமாக காணப்படும். ஆனால் இந்த கோழிப்பண்ணையை பார்க்கின்ற பொழுது அப்படி இந்த பிரச்சனைகள் வந்து குறைந்த மட்டத்திலே காணப்படுகின்றது. இது ஏன் எப்படின்னு கேட்டா மில்மலக்கு பாவித்ததன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை இங்கே குறைவாக காணப்படுகிறது. இது மில்மலக்கு மாத்திரமே உள்ள விசேஷமான விஷயம். மில்மலக்கு பாவனையின் காரணமாக உங்களுக்கு சிறந்த லாபம் வந்திருக்கிறது. இதன் மட்டுமல்லாமல் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சுகாதார முறையில் உங்களுடைய பொருட்களை சந்தைக்கு என்ன செய்கிறீர்கள்? அனுப்பி வைக்கிறீர்கள். இது உங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அது மட்டுமல்ல ஒரு சமூக சேவையும் கூட. இதன் காரணமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உண்மைக்குமே சந்தோஷப்படுறேன். நஞ்சில்லாத புதிய சந்தைக்கு கொடுக்கறது. இதை பார்க்குறவங்களுக்கு சொல்றது என்னன்னு கேட்டா, அதாவது மில்மலக்கு வாங்கி நல்ல உற்பத்தி செஞ்சு நல்ல லாபம் ஒன்று நீங்க பெற்றுக்கொள்றதோட சந்தைக்கும் நஞ்சில்லாத உற்பத்தியை வழங்குங்க. அதுக்காக பாம் இனோவேஷன் நிறுவனத்தோட சேர்ந்துக்கிட்டு நல்ல லாபம் ஒன்று பெற்றுக்கொண்டு சமூகத்துக்கு தேவையான நல்ல உற்பத்தி பொருளை நீங்க கொடுக்குமாறு நான் உங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். திரு நாரம்பல போல் நீங்களும் இந்த மில்மலக்கு பாவித்து சந்தைக்கு தேவையான சிறந்த சுகாதார முறையில் அடங்கிய பொருட்களையும் அனுப்பி வைப்பதற்கான அந்த வாய்ப்பினையும் பெற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு பார்த்தால் திரு நாரம்பல் அவர்கள் மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறார். நீங்களும் பாம் இனோவேஷன் நிறுவனத்தோட சேர்ந்து மில்மலக்கு வாங்கி மில்மலக்கு முறைக்கு அமைய உங்களுடைய கோழிகளை வளர்த்து சிறந்த லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நீங்களும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து பாம் இனோவேஷன் நிறுவனத்தோடு நீங்களும் இணைந்திருங்கள். ஆம், இப்பொழுது நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். இன்னும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக ஹாப்பி பாமர் நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கின்றேன். அதுவரையில் பாம் இனோவேஷன் நிறுவனத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் என்றும் உங்கள் அன்பின் சுகத் ஏவகே. மற்றும் ஒரு நிகழ்ச்சியூடாக சந்திப்போம். அதுவரைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வெற்றி உண்டாகட்டும்.